ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் வீடியோ, வெற்றிலை தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும், அதன் நன்மைகள், இவற்றை நாம் விரிவாக காண்போம். வெற்றிலை தீபம் என்பது வெறும் வெற்றிலை தீபம் அல்ல, அது வெற்றி தீபம். நம் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றியும் மங்களமும் பெருகச் செய்யும் ஒரு சிறப்பான வழிபாடாகும். வெற்றி தீபம் என்பது பொதுவாக ஒருவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறவும் காரிய தடைகள் விலகவும் ஏற்றப்படுவதாகும். இந்த தீபத்தை முறையாக ஏற்றும்போது அதன் நேர்மறை ஆற்றல் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறைகளை நீக்கும் வல்லமை கொண்டது. வெற்றிலை தீபம் ஏற்ற தேவையான பொருட்கள்: நல்ல நிலையிலுள்ள காம்பு நீக்கப்படாத வெற்றிலைகள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 1, 3 அல்லது 5 என்ற வரிசையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான அகல் விளக்கு, மண் விளக்கு மிகச்சிறந்தது. நல்லெண்ணெய் அல்லது பசுநெய், பஞ்சுத்திரி, சிறிது மஞ்சள் மற்றும் குங்குமம், பூக்கள் மற்றும் அட்சதை. வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை: முதலில் ஒரு தட்டில் அல்லது ஒரு வெற்றிலையின் மீது மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் பொற்று வைக்க வேண்டும். அதன் மேல் அகல் விளக்கை வைக்க வேண்டும். விளக்கில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி திரி அமையுமாறு வைக்க வேண்டும். விளக்கை ஏற்றிய பின் ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்று முதலில் பிள்ளையாரை வழிபட்டு பிறகு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். மனதார உங்கள் வேண்டுதலை நினைத்து இந்த தீப ஒளி உங்கள் வாழ்வில் உள்ள இருளை நீக்குவதாக எண்ணி வழிபட வேண்டும். நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்: இந்த வழிபாடு தொடர்ச்சியாக செய்யும்போது அதிக பலன் தரும். தீபம் ஏற்றிய பிறகு அந்த இடத்திலேயே அமர்ந்து சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் இலக்கை நோக்கி தியானிப்பது மிகச்சிறந்தது. வெற்றி தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அடிப்படை முறைகளை பார்த்தோம். இப்போது இந்த தீபத்தை எப்போது ஏற்றினால் அதிகப்படியான நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பதை பற்றி விரிவாக இப்போது காண்போம். வெற்றி தீபத்தை எக்காலத்திலும் ஏற்றலாம் என்றாலும் சில குறிப்பிட்ட நேரங்கள் மற்றும் நாட்களில் ஏற்றும்போது அதன் சக்தி பன்மடங்கு அதிகமாகும். உகந்த நேரங்கள்: பிரம்ம முகூர்த்தம் காலை 4 மணி முதல் 6 மணி வரை. இது மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு தூய்மையான மனதுடன் தீபம் ஏற்றினால் நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறும். சந்தியா காலம், அதாவது மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. பகலும் இரவும் சந்திக்கும் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும், எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும். சிறப்பான நாட்கள்: செவ்வாய்க்கிழமை, இது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாள். தைரியம், வெற்றி, கடன் பிரச்சனைகள் நீங்க இந்த நாளில் வெற்றி தீபம் ஏற்றுவது மிகச்சிறப்பு. வெள்ளிக்கிழமை, இது சுக்கிரன் மற்றும் மகாலட்சுமிக்கு உரிய நாள். செல்வம் சேரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் இந்த நாளில் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்தது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை, இந்த நாட்களில் மன உறுதி மற்றும் புதிய முயற்சிகளை தொடங்க தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்தது. சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் சத்ரு சம்ஹாரத்திற்காக, அதாவது எதிர்ப்புகள் நீங்க வெற்றி தீபம் ஏற்றுவது சிறந்தது. சங்கல்பம் வேண்டுவது உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது தீபம் ஏற்றுவதற்கு முன் நீங்கள் எந்த காரியத்திற்காக இந்த தீபத்தை ஏற்றுகிறீர்கள் என்பதை தெளிவாக மனதில் நினைத்து வைத்து கொண்டு 1 நிமிடம் சங்கல்பம் செய்வது அவசியம். நான் இந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியாக வேண்டிக் கொண்டு தீபத்தை ஏற்றுங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டியவை: வெற்றி தீபம் ஏற்றுவது என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை. முழு மனதுடன் நம்பிக்கையுடன் ஏற்றப்படும் தீபம் மட்டுமே முழுமையான பலனை தரும். வெற்றி தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள், முறை மற்றும் உகந்த நேரங்களை பார்த்தோம். இப்போது இந்த தீபத்தை முறையாகவும் நம்பிக்கையுடன் ஏற்றுவதால் நம் வாழ்வில் ஏற்படும் நேர்மறையான மாற்றங்களை பற்றி விரிவாக காண்போம். தீபம் என்பது இருளை நீக்கி ஒளியை தருவது. அதேபோல் வெற்றி தீபம் நம் வாழ்வில் உள்ள தடைகள் என்ற இருளை நீக்கி வெற்றி என்ற ஒளியை கொண்டு வந்து சேர்க்கும். காரிய தடைகள் நீங்கும். வெற்றி தீபம் ஏற்றுவதன் மிக முக்கிய பலன் நாம் செய்யும் எந்த ஒரு நியாயமான காரியத்திலும் ஏற்படும் தடைகள் விலகுவதுதான். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கும் வேலைகள், புதிய முயற்சிகள் அல்லது சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேற இந்த தீப வழிபாடு உதவும். எதிர்மறை ஆற்றல் நீங்கும். வெற்றிலை மற்றும் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றின் கலவை வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும் சக்தி கொண்டது. இதனால் வீட்டில் எப்போதும் ஒரு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பயம் நீங்கும்.
மன உறுதி மற்றும் தெளிவு பெறும். தீப ஒளியை நோக்கி தியானிப்பது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். இது உங்கள் இலக்குகளை பற்றிய தெளிவான சிந்தனையையும் அதை அடைவதற்கான மன உறுதியையும் தரும். தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவுகளை எடுக்க உதவும். லட்சுமி கடாட்சம் மற்றும் செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். இது குடும்பத்தில் செல்வம் சேரவும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கவும் உதவும். வியாபாரத்தில் லாபம் பெருகவும் இந்த தீப வழிபாடு மிகச்சிறந்தது. செவ்வாய் தோஷ நிவர்த்தி மற்றும் தைரியம் உண்டாகும். செவ்வாய்க்கிழமைகளில் ஏற்றப்படும் வெற்றி தீபம் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க உதவும். இது மனதில் தைரியத்தையும் வாழ்க்கையில் வரும் சவால்களையும் எதிர்கொள்ளும் சக்தியையும் ஆற்றலையும் தரும். வெற்றி தீபம் என்பது ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். இதனை வெறும் சடங்காகவும் செய்யாமல் முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான மனதுடனும் செய்ய வேண்டும். தீபம் ஏற்றும்போது உங்கள் வேண்டுதலை இறைவனிடம் சமர்ப்பித்து எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்ற பாசிட்டிவ் எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் ஒளி வீச வெற்றி தீபம் நிச்சயமாக வழிவகுக்கும். ஓம் நம சிவாய.